வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் தெரேசா ஆரோக்கியதாஸ். 2026-27 ஆண்டிற்கான ரயில்வே அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் மற்றும் வாக்கெடுப்பை மக்களவை இன்று மேற்கொள்ள உள்ளது. மேலும் 2026-27 ஆண்டிற்கான வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள மானிய கோரிக்கைகள் மீதான விவாதமும் அவையின் அலுவல் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. நாடு முழுவதும் சமையல் எரிவாயு விநியோகம் சீராக நடைபெறுவதாக மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. எல்பிஜி முன்பதிவுகள் குறைந்து இந்த மாதம் 13ஆம் தேதி வரை சுமார் 88 லட்சம் முன்பதிவுகளுடன் ஒப்பிடும்போது நேற்று சுமார் 77 லட்சம் முன்பதிவுகள் பதிவாகி உள்ளதாக அமைச்சகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. தெலுங்கு மக்களுக்கு என தனி மாநிலம் அமைய தன் உயிரையே தியாகம் செய்த சுதந்திர போராட்ட வீரர் பொட்டி ஸ்ரீராமுலுவின் 125வது பிறந்த நாளை முன்னிட்டு ஆந்திர பிரதேச முதலமைச்சர் திரு என் சந்திரபாபு நாயுடு இன்று அமராவதியில் உள்ள ஷாகமூரு பூங்காவில் 58 அடி உயரமுள்ள பொட்டி ஸ்ரீராமுலுவின் வெண்கல சிலையை திறந்து வைக்கிறார். புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி நேற்று ஏனாம் பாலயோகி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்களுக்கு சுமார் 240 இலவச மடிக்கணினிகளை வழங்கினார். மேலும் சலவை தொழிலாளர்களுக்கு 72 சலவை உபகரணங்களையும் அவர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கு 7 புதிய டிராக்டர்களை வழங்கி கௌரவித்தார். தொடர்ந்து பல்வேறு நலத்திட்டங்களையும் அவர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு பிரதிநிதி திரு மல்லாடி கிருஷ்ணராவ், சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் திரு கொல்லப்பள்ளி ஸ்ரீனிவாஸ் அசோக் ஆகியோர் பங்கேற்றனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.